ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கரூரில் நின்றா நாங்கள் வெற்றி. கரூரில் விஜய் போட்டியிட்டால் கரூரில் டெபாசிட் வாங்க மாட்டார், எழுதி வச்சுங்க. கரூரில் விஜய் போட்டியிட்டால் கரூரில் டெபாசிட் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் விஜயை பற்றிய பிம்பம் உடைந்திருக்கு. கரூர்ல மட்டுமா இல்ல எங்க போட்டிட்டார்? அதைத்தான் உதயகுமார் சொல்றாரு, எங்க நின்றாலும் உங்க பிரச்சனை ஆயிடுங்க, வந்துருங்கன்னு. நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க. கரூருக்கு முன்னாடி விஜய் வேற மாதிரி இருந்தாரு, இப்ப கரூருக்கு சம்பவத்துக்கு பின்னாடி நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்க. எங்க பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 8% 10% ஓட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து அந்த வெற்றியை அனுபவிக்கலாம். புரியுதா? நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக இவர் இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சாரு அப்படிங்கறத விஜய் யோசிப்பார்ல, அது வாய்ப்பு குறைவு தானே. ஆனால் இன்னைக்கு விஜய் எடுக்கிற முடிவை விட விஜயை எடுக்க வைக்கிற முடிவு தான் முக்கியமானது. இன்னைக்கு சிபிஐ உடைய கண்ட்ரோலுக்கு விஜய் சென்று விட்டாருங்கிற பேச்சை நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு விஜய் நினைத்தா கூட நான் வரமாட்டேன், நான் அந்த கூட்டணிக்கே வரமாட்டேன்னு விஜய் நினைத்தால் கூட இன்னைக்கு அதை இந்த கூட்டணிக்கு வர வைக்கின்ற வேலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு நினைத்தால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்ப இது என்ன, நான் என்ன பாக்குறேன்னா,